ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஒரு நாள் ஒர்க் தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. காலையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 கஸ்டமரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து போட்டிருக்கேன் தைக்கிறதுக்காக. இது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ மாதிரி 2 சாரியுமே. இந்த கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கடைக்கு பக்கத்துலேயே தான் இருக்காங்க. அப்பப்போ நைட்டி அந்த மாதிரி தான் தையல் போடுவாங்க. ப்ளவுஸ்லாம் இது வரைக்கும் என்கிட்ட ஸ்டிச் பண்ணதில்லை. அப்புறம் கடைக்கு வரும்போதெல்லாம் நான் தைக்கிறத பார்த்துட்டு எனக்கு வந்து எந்த ப்ளவுஸுமே எங்கே தைச்சாலும் செட் ஆகலை, எனக்கு அளவு எடுத்து தைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அளவு எடுத்து ஒரு ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு தைச்சி கொடுத்தேன். கரெக்டாக இருந்தது. அடுத்தவங்க வெட்டிங் டேன்னு சொல்லிவிட்டு ஒரு சேரீ கொடுத்தாங்க, அதுவும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா இந்த 2 சாரியுமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு லைனிங் ஃபால்ஸ் நம்ம வாங்கி தைக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒன்று வந்து லெமன் எல்லோ மாதிரிங்க, நல்லா லைட் எல்லோ கலர், அதில் வந்து க்ரே கலர் பார்டர். ப்ளவுஸும் க்ரே கலரில் இருந்தது. இன்றைக்கி போய் இதுக்கு லைனிங் ஃபால்ஸு இதெல்லாம் எடுக்கணுன்னா கடைகள் இல்லை, எலெக்ஷன்றதுனால அப்படின்ட்டாரு. அதனால் முதல் நாளே நான் கட் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸு, அப்புறம் இன்றைக்கி ஒரு அவசர சாரீக்கு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும், அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த சாரீ வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. ப்ளைன் ப்ளவுஸ், பார்டர் கைக்கு மட்டும் வர மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு கஸ்டமரோடது. இவங்க வந்து புதன்கிழமை சாயந்தரமாக கொடுத்தாங்க, வெள்ளிக்கிழமை மதியானமாக வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. 2 லைனிங் ப்ளவுஸு, ஒரு சாதா ப்ளவுஸு. இது வந்து 44 இன்ச் வருங்க சுற்றளவு. நல்லா பெரிய ப்ளவுஸ் தான். நீட்டாக அவங்களுக்கும் தைச்சி கொடுத்தாச்சு. இவங்களுக்கும் இப்போ அளவு எடுத்து தான் தைச்சிருக்கேன். இந்த அதுக்கப்புறம் அவங்க வேர் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது, நல்லா தைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா பாப்பாவோட காலேஜில் ஒர்க் பண்ணுற மேம் வந்து கொடுத்து விட்ருக்காங்க. பஃப் ஸ்லீவ் வச்சு பானைக்கு வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்மளே லைனிங் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு காலேஜ் வந்து திங்கக்கிழமை தான், அப்போ கொடுத்தா போதும். அதனால் அதுவும் லைனிங் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்னு எடுத்து போட்டிருக்கேன். இந்த சாரீலாம் பார்த்திங்கன்னா இன்னொரு கஸ்டமரோட சாரீஸு, ஒரு 5 சாரீ. எல்லாம் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு ஓரம் அடித்து எடுத்து வச்சுட்டேன். சரி, சாரீஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்றதுனால உங்கள்கிட்ட காமிச்சேன். ஒரு சாரீ மட்டும், ஒரு 2 சாரீ மட்டும் நார்மல் சாரீ. இது பாருங்கள், க்ரீன் வித் மெரூன் சாஃப்ட் சில்க் சாரீ. இது வந்து சிந்தட்டிக் காட்டன் சொல்லுவாங்கள்ல, க்ரே கலர், பிளாக் மாதிரி தெரியுது, க்ரே கலரும் அதுக்கு ஜருகையும். இந்த சாரீ பார்த்திங்கன்னா க்ரஷ் மெட்டீரியல் மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு பார்ட்ரு சாரீ, ரெட்டு, நல்ல ரெட் கலரில் க்ரீன் கலர் முந்தியும் க்ரீன் கலரில் பார்ட்ரு, டபுள் சைட் பார்ட்ரு. சாரீ நல்லா சாஃப்டாக இருந்தது. இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே இப்போது கட் பண்ணி ஓரம் அடித்து எடுத்து வச்சிட்டேன். இதுக்கும் நம்ம லைனிங் போட்டு தைச்சி கொடுக்கணுங்க. இது வந்து கொஞ்சம் அவசரம் இல்லை, அதனால் இந்த இதெல்லாம் நாளைக்கு லைனிங் எடுத்துகிட்டு வந்த வாட்டி எடுத்து வச்சுக்கலான்னு அப்படியே எடுத்து வச்சிட்டேன். இது இன்னொரு கஸ்டமரோடது. 4 ப்ளவுஸ் இருந்ததுங்க அதில். இவங்க வந்து லைனிங் எடுத்து தைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சாரீலாம் ஓரம் அடித்து அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுட்டேன். ப்ளவுஸ் மட்டும்தான் இருக்குது. இது இன்றைக்கி தைக்க போகிறது சாரீங்க, காட்டன் சாரீ. ப்ளவுஸு அதிலே இருந்தது. ஃபால்ஸ் வச்சு நம்ம ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குற வேலை மட்டும்தான். லைனிங் அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, லைனிங்கும் ஃபால்ஸும். இன்றைக்கான ஒர்க் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதுவும் நேற்று வேலையில் லைனிங் ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுத்துட்டேன். அவங்க இன்றைக்கி கேட்டிருந்தாங்க. சாதா ப்ளவுஸ் 2 கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான் முதல் நாளே கட் பண்ணி வச்சுருந்ததுனால அதை ஸ்டிச் பண்ணுற வேலை மட்டும்தாங்க. எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு மதியானத்துக்கு மேலே போய்க்கலாம், ரொம்ப வெயிலாக இருந்தது. சரி, காலையில் தைக்கிற வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே 10 மணிக்கெலாம் மிஷினில் தைக்க உட்காந்துக்கிட்டேன்.
இது பார்த்திங்கன்னா கொக்கிலாம் நான் இந்த மாதிரி பாக்ஸில் தாங்க போட்டு வச்சுக்கிறது. அதே மாதிரி இதில் வந்து ஒரு கேஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு மிச்சம்லாம் பாபின்லாம் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். அதே நூலும் சின்னதாக ஒரு டப்பாவில் போட்டிருப்பேன். கொக்கி கட்டுற வரைக்கும் இப்போ தைச்ச ப்ளவுஸஸோட நூலெல்லாம் அதில் இருக்கும். அப்புறமா மாற்றிக்குவேன். நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கடை இந்த மாதிரி தாங்க. காலையிலே எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த முதல் நாள் இருந்த துணியெல்லாம் எடுத்து போட்டு நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மிஷின் போட்டிருக்கிற இடம் கொஞ்சம் துணி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இப்போ சின்ன சின்ன ஆல்ட்ரு நானே பண்ணிக்கிட்டேன் மிஷின் வைக்கிறதுக்கு. அது மாதிரி ஓவர்லாக் மிஷின் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கிக்கிட்டேன். அதையும் அட்டாச் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு கட்டிங் டேபிளும் வாங்கி போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி கடையாக ஒரு செட்டப் கொண்டு வந்த வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து துணி வந்து தைக்கிறதுக்கு நிறையா எப்படின்னா கேப் இல்லாமல் நம்மளுக்கு எப்பயுமே துணி வர மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு துணி வரலை. அதனால் நீங்களும் இப்போ வீட்டிலேருந்து தைக்கிறீங்க அப்படின்னா தைக்கிற அந்த ஒரு பகுதியை நம்ம கடை மாதிரி பார்க்குறவங்களுக்கு நீட்டாக வச்சுக்கிட்டோம்னாவே கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து இதில் அதிகமாக தாங்க எனக்கும் வராங்க. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக இப்போ ஒரு மிஷின் போட்டு தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி லேஸ் ஐட்டம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்களை வச்சு மிஷினுக்கு தேவையான பொருள்களை வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் தைச்ச துணிங்களை நீட்டாக வெளியில் கஸ்டமர் பார்க்குற மாதிரி வைங்க. அப்புறம் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் மிஷின்லேயே எந்த நேரமும் தைச்சிக்கிட்டு இருந்தோம்னாவே சரி இவங்கள்ட்ட துணி வருது நல்லா தைக்கிறாங்க அப்படின்ற தாட் வந்து கஸ்டமருக்கு வந்துடும். அது துணியும் நம்மளுக்கு நிறையா வரும். இப்போ நான் அந்த ப்ளவுஸ் தைக்கிற கஸ்டமர் கூட பார்த்துட்டிங்கன்னா இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு 2-3 லேடிஸ் டெய்லர் இருக்க தான் செய்கிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் தான். உடம்பு இறக்கமும் இருக்கும், கையும் உயரமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ப்ளவுஸு 1 மீட்டரில் நான் நீட்டாகவே தைச்சி கொடுத்துருவேன். இது வரைக்கும் ப்ளவுஸ் அவங்க சொன்ன மாதிரியே கை இறக்கம் உடம்பு இறக்கம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. அதனால பார்த்திங்கன்னா கம்பல்சரி என்கிட்டே தைக்க கொடுப்பாங்க. இடையில வந்து என்னோடய ஏரியாலேயே மற்ற டெய்லர்ட்டையும் கொடுக்கலான்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க தைச்சது வந்து இவங்களுக்கு செட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு திரும்ப என்னகிட்டயே தைக்க கொடுத்தாங்க. அது மாதிரி நம்ம அந்த தைக்கிற விஷயங்கள்லாம் நீட்டாக நம்ம கரெக்டாக தைச்சி கொடுத்துட்டோம்னாவே நம்மள்ட்ட போதும். அதே மாதிரி டைமிங் எந்த நேரத்துக்கு கேட்குறாங்களோ நம்ம வந்து அந்த மாதிரி கரெக்டாக தைச்சி கொடுத்துட்டோம்னாவே கண்டிப்பாக கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க. இவங்கள்ட்ட கொடுத்தா சொன்ன நேரத்தில் தைச்சி கொடுத்துருவாங்க அப்படின்றது வந்துட்டாவே நம்ம வந்து நிறைய கஸ்டமரை வந்து கவர் பண்ண முடியுங்க. அதே மாதிரி துணிகள் வந்து அதிகமாக பெண்டிங் இல்லாமல் இருக்கிற துணிகளை நம்ம தைச்சிக்கிட்டே இருந்தோம்னாவே வர வர துணி வரும்போது நம்மளுக்கு கஷ்டம் தெரியாது. அதே மாதிரி இதையும் இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். டைலரிங் நீங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தே ஈஸியாக இப்போல்லாம் கற்றுக்கலாங்க. நிறைய வீடியோஸ் டைலரிங் வீடியோஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம நிச்சயமாக செல்லுலேருந்தே கற்றுக்கலாம். இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இப்போ வந்து நான் கிளாஸில் கற்றுக்கல. நம்மளுக்கு வந்து இப்போது மேக்ஸி ட்ரெஸ் தைக்கிறது அது மாதிரி சுடிதாரே நான் மேக்ஸிமம் வந்து நான் செல்லில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி டிசைனிங் ப்ளவுஸு நாட் திருப்புறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு வந்து இப்போ கையில் செல்லுலே இருக்குது. அதனால் நம்ம காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காமல் அடுத்தடுத்து நம்ம டைலரிங் கற்றுக்கிட்டு நம்ம ஈஸியாக நம்மளும் நம்ம ஒரு ஏர்னிங் பார்க்கலாம் அப்படின்னா டைலரிங் வந்து நிச்சயம் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். நம்ம தேவைகளை நம்ம பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம கையில் வருமானம் வந்துருச்சுனாவே நம்ம கான்ஃபிடெண்ட்டாக எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் அந்த 2 சாதா ப்ளவுஸ் முடிச்சுட்டு லைனிங் ப்ளவுஸ்க்கு கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு ஈவினிங்காக பிள்ளைங்களோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு லைனிங் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி அடுத்த நாளுக்குரிய ஒரு 2 ப்ளவுஸு
லைனிங் ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சேங்க. எனக்கு இந்த மாதிரி தான் இந்த நாள் போணுச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.